நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாழ்க்கை என்பது இரண்டு இசைக்குறிப்புகளுக்கு மத்தியில் இருக்கும் மௌனம்தான். ஆனால் அந்த மௌனத்தை கூட தங்கள் இசையால் நிரப்ப இங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் பல இன்னிசை மலர்கள். வெல்கம் டு அடல் சூப்பர் சிங்கர் 4. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். திருச்சி மைய குரல் தேடலில் இதுவரை 42 போட்டியாளர்கள் இந்த 3ஆம் சுற்றில் பாடியுள்ளனர். அதில் 8 பேர் மட்டுமே இம்மையத்தின் பிரதிநிதிகளாக அடுத்த சுற்றுக்கு தேர்வாகியுள்ளனர். மீதமுள்ள 12 இடங்களில் இன்று எத்தனை போட்டியாளர்கள் கைப்பற்றப் போகிறார்கள்? நீங்க ஃபர்ஸ்ட் சீசன்ல 20 வரைக்கும் வந்தீங்க. 20 வரைக்கும். என்ன ரீசன்? என்னாச்சுன்னா ஒரு ஃபீல் மாற்றி ஒரு சாங் பாட சொன்னாங்க. அப்போது எனக்கு என்ன பாடுறதுன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டாக நான் போய் பாடினேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பாடுறதுனே தெரியல. அது கொஞ்சம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகே. அது தட்ஸ் ஓகே. மேபி பேட் லக். மேபி இந்த தடவை நீங்க ஜெயிச்சிருவீங்க. கண்டிப்பாக. ஆல் தி பெஸ்ட். பாடுங்க. ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே 100 கோடி வானவில் மாறி மாறி சேருதே காதல் போடும் தூரலில் தேகம் மாறி போகுதே ஏதோ ஒரு ஆசை வா வா கதை பேச ஐயையோ. ஓகே பிரபு, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. எக்ஸ்ட்ரீம்லி குட். ரொம்ப பேலன்ஸ்டா பாடுறீங்க. தேங்க்யூ மேடம். தேவன் வந்து கண்டிப்பா செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டிசிஷன் கொஞ்சம் டிஃபர் ஆனதுனால வெயிட்டிங் லிஸ்ட். வணக்கம். வணக்கம். ஷர்லின் எம். என்ன பாட்டு பாடுங்க ஷர்லின்? மயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்று, கோயில் போல பாட்டு ஒன்று, கேட்டு நின்று மனசு போன இடம் தெரியல, அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல. பிரச்சனை இருக்கு. ஸ்ருதி இல்லவே இல்லை, தாளமே இல்லை. அதனால தான் நீங்கள் ப்ராக்டிஸ் வேணும் உங்களுக்கு. ஓகே, பயிற்சி. ஆல் தி பெஸ்ட். வாங்க. How are you? Fine sir. காலேஜா? Sir. தேவனுக்கு நீங்க காலேஜ் பண்ண மாதிரி தெரியுறீங்க பாருங்க. Thank you sir. ஆமாம். ஸ்ரீ, நீயும் காலேஜ் பண்ண மாதிரி தான் இருக்க 5 வருஷத்துக்கு முன்னாடி. சரி, என்ன பாட்டு பாட போறீங்க? சத்தியம் படத்துல இருந்து என் அன்பே பாடுறேங்க சார். பாருங்க. என் அன்பே நானும் நீ இன்றி நான் இல்லை, என் அன்பே யாவும் நீ இன்றி வேறில்லை, நான் உன்னில் உன்னில் என்பதால் என் தேடல் எங்கே போனதே, என்னில் நீயே என்பதால் என் காதல் மேலும் கூடுதே, காண வேண்டும் யாதும் நீயாகவே, மாற வேண்டும் நானும் தாயாகவே. ஹலோ ஸ்ருதி. சொல்லுங்க மேம். என்ன பாட்டு பாடுறீங்க? Who's the hero? Who's the hero? காக்க வந்த வாதியாரோ, தாக்க வந்த பாட்டுகளை நாறு நாராய் கிழிக்கும் ஜாரோ, சாகசத்தின் மாறு பேரோ, சிறி வந்த வேகமான ஆரோ, பாயும் போது மந்த லாபகத்தை பாரேன். ஹே கமான், பள்ளமேட்டில் சத்தம் கேட்குது. Who's the hero? இல்லைம்மா, நல்ல ப்ராக்டிஸ் வேணும். ஹலோ அபிநயா. Hi uncle. Hi. அங்கிளா? ஓகே சரி. ஹாய். Hi அண்ணா. சரி, என்ன பாட போறீங்க? புது வெள்ளை மழை. சூப்பர். புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது, இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது, மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது. வெரி நைஸ் அபிநயா. பட் திஸ் இஸ் அ டியூட். கஷ்டம் பாடுறது.
வேற சாங். சோலோ தானே. நான் முத்தம் தின்பவள் ஒரு முரட்டு பூய்வள் தினமாடை சந்தையிலே முதலில் தோற்பவள் இனி குறையட்டும் திருவிளக்கு நீ இடம் சுட்டி பொருள் விளக்கு அந்த கடவுளை அடையும் வழியில் என் பேர் எழுதிருக்கு. ஓகே, தேங்க்யூ, நல்லா இருந்தது. ஐ என்ஜாய்ட் இட். வெயிட் லிஸ்ட். ஹாய், என் பேர் அபிநயா. இப்போ 3rd ரவுண்டில் பாடி முடிச்சிருக்கேன். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன். கண்டிப்பாக செலக்ட் ஆவேன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை இருக்குது. இன்னைக்கு எந்த குரலில் பாட போகிறீங்க? செய் அரசி, செய் ராணி, சுசிலாம்மா. அப்படியே கரெக்ட். பாடுங்க பாடுங்க. ஆசையிலே பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேனா போவாயி ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேனா போவாயி நானா பாடலையே நீதான் பாட வச்ச. ஆசையிலே பாத்தி கட்டி அந்த நுணுக்கங்கள் அதே அதெல்லாம் இருக்குது, அது வரணும். அது இப்போதைக்கு உங்களை வெயிட் லிஸ்ட்டில் போடுறோம். ஹலோ மிஸ்டர் அசோக் குமார். பாடுங்க. ஏரிக்கர பூங்காத்தே நீ போற வழி தென்கிழக்கோ தென்கிழக்கு வாசமல்லி என்ன தேடி வர தூது சொல்லு. ஏரிக்கர சுரேஷ்குமார். என்ன பாட்டு பாடுறீங்க? என்னவளே அடே என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். போதும் போதும் வாங்க. வாங்க கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம் சார். என்ன பாட்டு பாட போறீங்க இப்போ? ஆராரிராரோ பாருங்க. ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் ஸ்வர்க்கமே வேதம் 4 சொன்னதே அதை நான் அறிவேனே. போதும், இது போதும். நிறைய ஒரு 4-5 இடத்துல அந்த எப்படி பாடியிருக்காங்களோ அது மாறுபட்டு இருந்தது. ஓகே சார். என்ன பாட போறீங்க? நந்தால இருந்து ஒரு பாட்டு பாடலான்னு பாருங்க. ஓர் 1000 யானை கொன்றான் பரணி ஆதலால் யுத்தம் இருக்கு கவனி தாய் வயிற்றே தலைகீழாக உன் வழியோ இல்லை நேராக தோல் சாய புதுரவிங்கே தூண் எல்லாம் இனி தூளாக 1000 யானை கொன்றார் பரணி. ஒரு நிமிஷம் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் மெல்லமான ஒரு சாங் பாட முடியுங்களா? ஐ திங்க் இந்த சாங் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஓவர் ஜாரிங்காக இருந்துச்சு. ஜட்ஜ் பண்ண முடியல உங்களோட குரலை. வேறு ஒரு மிட் ரேஞ்ச் சாங்காக கொஞ்சம் மைக் கொஞ்சம் தூரத்தை வச்சு கொஞ்சம் பாடுங்க. நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது இது ஒரு தொடர்கதை. திருச்சி ஜோன்ல இருந்து மொத்தம் 20 பேர் ஜோனல் லெவலுக்கு வந்து செலக்ட் ஆக போறாங்க. அதுல 10வது ஆளை நம்ம வெல்கம் பண்ண போறோம். T0248 பாலு.
நம்ம ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் நம்ம திருச்சி ஜோனை வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறாரு பாலு. அண்டு உங்கள் கூட வந்து இந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணி உங்களை என்கரேஜ் பண்ணது கூட யார் வந்திருக்காங்க? ஃப்ரெண்டு வந்திருக்காங்களா? ஓகே. இங்கே அவங்க பேர் ஃப்ரெண்டாக இருக்காங்க. இங்கே வந்தால் ஃப்ரெண்ட் ஆனாங்களா? பேர் அவங்க பேர் நந்தினி. ஓகே, நந்தினி வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருச்சி மையத்தின் போட்டியாளர்கள் இந்த சுற்றில் அதிக சிரத்தையோடு பாடினாலும் பிராக்டிஸ் வேணும். சில போட்டியாளர்கள் பாடும் விதம் நகைச்சுவையை தூண்டுவதாகவே அமைந்துள்ளது. ஹலோ மிஸ்டர் பாண்டியன். வணக்கம். வணக்கம் சார். என்ன பாட போறீங்க? மாமாவும் பொண்ணை கொடு. பாடுங்க பாடுங்க. மாமாவும் பொண்ணை கொடு, ஆமா சொல்லிப்பொடு, இது சாமி பொட்ட முடிச்சு, அது தாண்டா மூணு முடிச்சு, தாலி கட்டவும் மேலங்கொட்டவும் நேரம் வந்துருச்சு, ஊரு உலகம் சேர்ந்து எனக்கு மாலை வந்துருச்சு, ஏ மாமாவும் பொண்ணை கொடு, ஆமா சொல்லிப்பொடு. பாண்டியன் சார் ரொம்ப எனர்ஜியோட பாடுறீங்க. எங்களுக்குலாம் ஒரு எனர்ஜி கொடுத்தீங்க. ஆமா. வெயிட்டிங் லிஸ்ட்ல போடுறோம் சார் உங்களை. சூப்பர் மிஸ்டர் பாண்டியன். ஆல் தி பெஸ்ட். ஹலோ பிரசன்னா. ஹாய் பிரசன்னா. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா? பாடுங்க. நான் சொன்னது மழை வந்துச்சா, நான் சொல்லல வெயில் வந்துச்சா, அடி ரெண்டுமே ஏதம் தந்துச்சா, முத்து முத்து பேச்சு என் கண்ணுல போயிருக்கா, உன் கண்ணோட மைக்கு இருக்கா, அடி கல்லிய அறிவிருக்கா, என் மூச்சு நின்று போச்சு. ஓகே பிரசன்னா, தேங்க்யூ. நல்லா பாடுறீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, உங்கள் யூனிக்காக இருக்கு உங்கள் வாய்ஸ். But we're going to put you on wait list. வாங்க சுரேஷ்குமார். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே, நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது, அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. சுரேஷ், நிறைய ப்ராக்டிஸ் வேணும் உங்களுக்கு. நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா வாங்க ஒரு வாட்டி பார்க்கலாம். பயிற்சி செஞ்சு வாங்க. ராம் கணேஷ். குட் ஈவினிங் ராம் கணேஷ். ஹாய் மேம். என்ன பாட்டு பாட போறீங்க? அடடா மழடா அடமழடா, அழகா சிரிச்சா புயல் மழடா, மாறி மாறி மழை அடிக்க மனசுக்குள்ள கடம் பிடிக்க, காதல் நாளாச்சு கைகள் எட்டாச்சு, என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சு, மயில் தோகை போல இவ மழையில் ஆடும் ஊரு. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை, பெண்ணே உன்மேற்பிழை. அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும். ஓகே கிருத்திகா, யூ நீட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ். தத்தித்தோம் வித்தைகள் கத்திடும் தத்தைகள் சொன்னது தத்தித்தோம். நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். கொஞ்ச நாள் பொறு தலைவா, ஒரு வஞ்சி கொடி இங்க வருவா, கண்ணீரண்டில் போர் தொடுப்பா,
அந்த வெண்ணிலவ தோக்கடிப்பா. தேங்க்யூ. சாரி சிவா. வாங்க ராம்குமார், வரும்போதே என்ன ஒரு கதாநாயகன் ஸ்டைல் நடந்து வரீங்க? பாடுங்க சார். தேகம் யாவும் தீந்தாகம் தாகம் தீர நீதான் மேகம் நெஞ்சுக்குள் முள்ளை வைத்து யார் தைத்தது தண்ணீரில் நிற்கும் போதே வேர்க்கின்றது நெஞ்சு பொறு கொஞ்சமிரு தாவணி விசிறிகள் வீசுகிறேன் மன்மத நம்புகள் தைத்த இடங்களில் சந்தனமாயுளை பூசுகிறேன் அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. மிஸ்டர் ராம்குமார், எக்ஸ்ப்ரெஷன் நல்லா இருக்குது. ஆனால் பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு ஃபால்ஸ் வாய்ஸ் தான் அதே நிறைய இருக்குது. அதனால் மேலே பொறிச்சு ஒரு தின்னாயிட்டு வாய்ஸ் வருது. இதுக்கு நீங்கள் எல்லா ஸ்ருதியில் ஓப்பன் த்ரோட்டோட பாடுனா இந்த பிரச்சனை போயிடும் உங்களுக்கு. அது ப்ராக்டிஸ் வேணும். இன்னும் கொஞ்சம் போல்டாக பாடியிருக்கலாம். அதே டைமில் மற்றபடி எக்ஸ்பிரஷன்லாம் நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் வேணும்னு சொல்லுவாங்க. ஹலோ மிஸ்டர் சரவணன். ஹாய் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு என்ன பாட்டு பாட போறீங்க? இருவிழி உனது சாங். சூப்பர், பாடுங்க. இருவிழி உனது இமைகளும் உனது கனவுகள் மட்டும் எனதே எனது நாட்கள் நீளுதே நீ எங்கோ போனதும் ஏன் தண்டனை நான் இங்கே வாழ்வதும் ஒரே ஞாபகம் ஒரே ஞாபகம் இருவிழி சரவணன், வேற ஏதான சாங் பாடுறீங்களா? என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன் உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன் என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். திருச்சி ஜோனை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய 20 பேர்ல இருந்து இப்போ 10 பேர் யாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சது. 11வது ஆளும் செலக்ட் ஆயிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் 252 சரவணன். யாருக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி சொன்னீங்க செலக்ட் ஆனதை? அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அம்மா? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ இப்போ உங்க கூட யார் வந்திருக்கா உங்களை சப்போர்ட் பண்றதுக்கு? என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூப்பர் சிங்கர் 4 போட்டியாளருக்கு முக்கியம் குரல் திறனே தவிர அவர் செய்யும் தொழில் முக்கியம் இல்லை என்பதற்கு அடுத்து வரும் போட்டியாளர் ஓர் உதாரணம். என் பேர் மூர்த்தி. சின்ன பிள்ளையிலேருந்தே பாட்டு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு ஒரு மாஸ்டர் கிடச்சாரு. என்னை கூட்டிகிட்டு போய் ஆர்கெஸ்ட்ராவில் பாட வச்சார். ஒன்னாலையும் பாட முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்தாரு. மியூசிக்கில் விருப்பம் இருந்தாலும் ஆர்கெஸ்ட்ராவில் பாடிட்டு இருந்தாலும் அந்தளவுக்கு வருமானம் கிடையாது. அதனால் நான் சென்ட்ரிங் தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு சோறு போட்ட தொழில் சென்ட்ரிங் தான். சென்ட்ரிங் தான் எனக்கு அடிப்படை தொழில். என் ஒய்ஃபு கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. இளையராஜா பாட்டு ரொம்ப கேட்பாரு. ஏஆர் ரஹ்மான் பாட்டு ரொம்ப கேட்பாரு. அவர் பாட்டை கேட்டு தான் எனக்கு உள்ள ஆர்வம் தோன்றுனது. அவர் எல்லா பாட்டுமே பாடுவார். சந்தோஷமாக இருக்கையிலையும் பாடுவார், சோகமாக இருக்கையிலையும் பாடுவார்.
பசங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் 5வது படிக்கிறான், ஒருத்தர் 2வது படிக்கிறான். எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னா அவங்க விருப்பத்து போல் விடணும்னு எனக்கு ஆசை. அவங்களுக்கு பாட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்து அவங்க பாடணும் அப்படின்னு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் பாட வைப்பேன். மற்றபடி சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க பாடுறதுக்கு. பாட்டு பாடுறது அப்படிங்கிறது மூர்த்திக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயங்க. சின்ன வயசுலேருந்தே அவர் பாடணும், பாடிட்டே இருப்பார், எங்களுக்கும் பாட்டு சொல்லி தருவார். மாரியம்மன் கோயிலில் வந்து வருஷம் வருஷம் பொங்கலுக்கு விளையாட்டு போட்டி நடக்கும். இது மாதிரி பாட்டு போட்டியும் வைப்பாங்க. பாட்டு போட்டியில் நான் கலந்துக்கிட்டு ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு ப்ரைஸு, ஒரு வாட்டி செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். 3வது வாட்டி பாட போனப்போ என்னை சர்ஜாக உட்கார வச்சுட்டாங்க. சர்ஜாக உட்கார வச்சுட்டு சர்ஜ் பண்ண வச்சுட்டாங்க. ஆக அந்த மாரியம்மன் கோயில் ஸ்டேஜ் தான் எனக்கு வந்து முதல் அடித்தளம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதான். ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் பாடணுன்னு ஆசைப்படுறாரு. அவர் ஆசைப்பட்டபடி மேலே வரணும் பாடி. அது எங்களுக்கு குடும்பத்துக்கே சந்தோஷம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஆர்கெஸ்ட்ராவில் பாடி அதன் மூலம் கிடைக்கிற வருமானம், சென்ட்ரிங் தொழில் செஞ்சு அதன் மூலம் கிடைக்கிற வருமானம் இதெல்லாம் வச்சு தான் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் கலந்துக்கிட்டு நல்லா பாடுறேன்னு சொல்லி என்னை சர்ச்சு தேர்ந்தெடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மூர்த்தி வணக்கம், என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் ஆர்கெஸ்ட்ராவில் பாடிட்டு இருக்கேன் சார். சரி, இன்னைக்கு என்ன பாட்டு பாட போகிறீங்க? ஆத்தா ஆத்தோரம்மா வாரியா, நான் பார்த்தா பார்க்காமலே பொரியா, அடியே ஆத்தா ஆத்தோரம்மா வாரியா, நான் பார்த்தா பார்க்காமலே பொரியா, அட அக்கம் பக்கம் யாரும் இல்லை அள்ளிக்கலாம் வாப்புள்ள, ஆத்தா ஆத்தோரம்மா வாரியா. ரொம்ப நல்லா பாடுறீங்க. பட் இன்னும் உங்களோட திறமைன்னு நாங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும். ஸோ உங்களை வெயிட்லெஸ்ஸில் போடுறோம். சார் தேவன் சார்ட்டையும் ஸ்ரீலக்கா பார்த்த சார்கிட்டையும் போனேன். அவங்க மேடம்கிட்டையும் ஸ்ரீலக்கா பார்த்த சாரதி மேடம்கிட்டையும் போனேன். பாடினேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பெஸ்ட்டை கொடுத்தேன். நல்லா பாடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க என்ன. பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். நான் இங்கே பாட வெயிட்டிங் லிஸ்ட். ஜிங்கி ஜிங்கி ஜிமிக்கு போட்டு ஜிலு ஜிலு கரவிக்க போட்டு இங்கே நீயும் கிளம்பி போற சொல்ல வேகமா. வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறோம். தக 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 பர ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. வெயிட் லிஸ்ட்ல போடுறோம். மலைகளே இது என்ன நினைவா, உருகியதே எனது உள்ளம். We're going to put you on wait list. I am Swaminathan. I am an ex-service man. 20 வருஷம் ஏர்ஃபோர்ஸில் சர்வ் பண்ணியிருக்கேன். ஏர்ஃபோர்ஸில் சில மேடைகளில் பாடியிருக்கிறேன். அதனால் 3rd ரவுண்டுக்கு ஓரளவு நல்ல ப்ரிப்ரேஷனோடு வந்திருக்கேன். வின் பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. மிஸ்டர் சுவாமிநாதன், நல்லா இருக்கீங்களா சார்? ஓகே சார். என்ன பாட்டு பாடுறீங்க? ஹே தந்தன தந்தன தந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா, பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா. கரெக்டாக நான் சொரசானம் வரணும்ல. உங்கள் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஆமாம், ஆர்வத்தை நாங்கள் பாராட்டுறோம். ரொம்ப ரொம்ப ரசிக்கிறோம் சார். ரொம்ப நன்றி நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. பட் செலக்ட் பண்ணலன்னு வருத்தப்படாதீங்க. ஓகே சார். ஓகே மேடம். ஓகே சார், நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். ஓகே. மணிகண்டன். எஸ் மேம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன் மேம். நல்லா இருக்கு சார். How are you? இன்னைக்கு என்ன சாங் பாட போறீங்க?
10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ஓ ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. எறும்பு அண்டாம துசு தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. ஓ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. நீங்கள் சார் நீங்கள் பாடின பாட்டு ரொம்ப உருக்கமாக இருக்குது. வார்த்தைகள் இல்லை, ரொம்பவே உருக்கமாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து டிசிஷன் என்னன்னு எங்களால் சொல்ல முடியல. ஆனால் நீங்கள் பார்த்துட்டீங்க நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் டைம் கொடுக்கணும் நீங்கள், அதனால் வெயிட் லிஸ்ட்டில் தான் போட முடியும். பட் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பாடுறீங்க, கண்டிப்பாக நாங்கள் அதை மனசால் உங்களை வாழ்த்துறோம். அதுதான் எங்களுடைய ஆசை. தவிக்குது தயங்குது ஒரு மனது, தவிக்குது தயங்குது ஒரு மனது, தினம் தினம் தூங்காமலே ஒரு சுகம் காணாமலே அது தொடர்ந்து வளர்ந்து ஏதோ சொல்கின்றது. அங்கே திவ்யா ரொம்ப ஹாப்பியாக வரீங்க. சரி, என்ன பாட்டு பாடுறீங்க? வானிலே ஒரே வெண்ணிலா, காதல் மேகங்கள் கவிதை பாடுதே, ஊர்வலம் என் வானிலே ஒரே வெண்ணிலா. ஓகேம்மா திவ்யா, நல்லா பயிற்சி வேணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4. தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். திருச்சியில் இந்த தடவை நம்ம ஆடிஷன்ஸ் நடத்திட்டு இருக்கோம். 1500 பேரோட ஸ்டார்ட் பண்ண இந்த ஆடிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இறுதி கட்டம். இந்த இறுதி கட்டத்தில் வெறும் 136 பேர்லேருந்து 20 பேரை செலக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இக்கட்டான ஒரு கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ஜட்ஜஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். ஓவர் டு தி ஆடிஷன்ஸ். வணக்கம். என்ன பாடுறீங்க இன்னைக்கு? உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாட சொன்னால் என்ன பாட தோன்றும், காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை, காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை. ஓகே, நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்க பானு. பட் நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல்லாக யோசனை பண்ணி தான் நாங்கள் முடிவு எடுக்க முடியும். ஸோ வெயிட் லிஸ்ட். ஈவினிங் மேம். ஹாய் அமிர்தா. என்ன பாட போகிறீங்க? சண்டியரே சண்டியரே கண்ணு போட்டு உங்க மேல ஒண்டியில நிக்கிறேனே கண்டு கொள்ளுங்க, அந்தியில சந்தியில அங்க அங்க உங்க முகம் வந்து வந்து வாட்டது என்ன வார்த்தை சொல்லுங்க, ஊரு ஒரு மாதிரி தான் உன்னை என்ன பாக்குதையா, கண்ணு காது மூக்கு வச்சு கண்டபடி பேசுதையா, கவலை இல்ல காத்துல விடு பதில சொல்லு. ஓகே அமிர்தா. எஸ் மேம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுக்கணும் கண்டிப்பாக. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். சாரி. வணக்கம். உங்கள் பேர்? வினாஷ். வினாஷா? வித்தியாசமான பேர். வினாஷ். என் சொந்த ஊர் ஸ்ரீலங்கா மேடம். சரி. நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் இப்போ ஒட்டஞ்சத்திரத்தில் வசிச்சுட்டு இருக்கிறேன். சரி, வடிவா பாடுங்க. தென்றல் வந்து என்னை தோடும், ஆகாசத்தம் இன்றி முத்தம் இடும், பகலே போய்விடு இரவே பாய் கொடு,
நிலவே பன்னீரை தூவி ஓய்வெடு. ரொம்ப நல்லா பாடுங்க வினாஷ். தேங்க்ஸ். அண்ட் வி வாண்ட் டு ஹியர் உங்களோட ஸ்டைலும் நிறைய நம்ம கேட்கணும். அதனால உங்கள் வெயிட் லிஸ்ட்டை போடுறோம். வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஹாய் பிபின். ஹலோ மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. என்ன சாங் பாட போகிறீங்க? உயிரும் நீயே that's a wrong உடலும் note. நீயே. உயிரும் நீயே. அதான் நோட். உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே. Thank you பிபின். Sorry. ஹாய் அனுஷா. ஹாய் ஹாய். அனுஷா என்ன சாங் பாட போகிறீங்க? முத்துக்களோ கண்கள் தித்திப்பதோ கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை படித்த பாடம் என்ன உன் கண்கள் பார்க்கும் பார்வை என்ன பாலில் ஊறிய ஜாதி பூவை சூட துடிப்பதென்ன. Thank you so much. Thank you. ஸோ அடுத்ததாக திருச்சி ஜோனை ரெப்ரசென்ட் பண்ண போகிறது அனுஷா ரவி. அனுஷா ரவி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு உங்களுக்கு கூட வந்து வாழ்த்துறதுக்கு அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யார் வந்தாங்க? அப்பா அம்மா வந்திருக்காங்க. அப்பா அம்மா வந்திருக்காங்களா? கூப்பிடலாமா ஸ்டேஜுக்கு? நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுடைய செல்ல பொண்ணுக்கு இந்த செலக்டட் பேட்சை போடுங்க. ஸ்வர்ணலதா, என்ன பாட்டு பாடுறீங்க? நன்னா நனனே நா நன்னா நனனே நா. இது அந்த பாட்டு தானா? ஹம்மிங் அது மாதிரியே இல்லைம்மா, சேஞ்ச் ஆகிடுது. நிறைய பயிற்சி வேணும். நல்ல டீச்சர்கிட்ட போய் கற்றுக்கணும் பாட்டு. சரிதானா? வாங்க ஜெய்சங்கர் பாடுங்க. ஐயே 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 ஐ தூம் பூமலை நெஞ்சிலே வாசமே சுவாசமே வசமே வந்து மையல் கொண்டது என்னிலே நெஞ்சுக்குள் நுழைந்து மூச்சுக்குள் அலைந்து கண்ணுக்குள் மலர்கின்ற கணவனே என் கையில் அலைந்து என் மீது மீதந்து சாலையில் நடக்கின்ற நினைவு நீ. இது பத்தாது கண்ணா, நிறைய பிராக்டிஸ் வேணும். ஓகே, வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார், கமல் அஜாஸ் சார். என்ன பாட்டு பாடுறீங்க சார்? துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லி கொண்டு போனால் என்ன, கண்ணி உந்தன் பேர் என்ன, வெள்ளி கொலுசு போகும் திசையில் பாவி நெஞ்சு போவதென்ன, துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லி கொண்டு போனால் என்ன. ஓகே சார், ஓகே ஓகே. கமல் சார், உங்களுக்கு வாய்ஸ் நல்லா இருக்குது. நிறைய பயிற்சி வேணும், இன்னும் நல்ல ப்ராக்டிஸ் வேணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ரெட் பட்டன் அனுப்புகிறேன். ஓகே சார்? வணக்கம் மிஸ்டர் தமிழழகன். என்ன பாட்டு பாடுறீங்க சார்? நான் பாடும் ராகங்கள் யார் தந்தது, என் காதல் தேவி
நீ தந்தது என் பாடல் உன் நெஞ்சில் யாழ் மீட்டுது உன் பாடல் என்னை தாலாட்டுது. உங்களோட தைரியத்துக்கு நான் பாராட்டுறேன் முதல்ல. ஏன்னா இந்த பாட்டு எடுத்து பாடுறது ரொம்ப கஷ்டம். இது வந்து பாடுறச்சு அது அட்லீஸ்ட் 50% ஆகுது கொஞ்சம் கரெக்டாக பாடணும் இல்லையா? ஸோ ஹலோ மிஸ் திவ்யா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன சாங் பாட போறீங்க இன்னைக்கு? ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசாப்பு இருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது உசுர வந்து உருக்குதுங்க, வந்து சொல்லாத உறவ இவன் நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீரில் இழுத்தா. சென்னைக்கு பயணிக்க தயாராக இருக்கக்கூடிய அடுத்த வின்னர் T683 திவ்யா. முகத்தில் அப்படியே ஒரு புன் சிரிப்பு, வெற்றிக்கணையை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு புன் சிரிப்பு. கூட யாரெல்லாம் இருக்காங்க? ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்தேன். ஓ, நண்பர்கள், தோழிகள். எங்க அவங்கள அப்படியே செல்லமா கூப்பிடுங்க பார்க்கலாம் நட்போட. பவித்ரா. ஸோ இந்த அழகான இந்த வெற்றி பகுடத்தை உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு சூடி விடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் தங்களுடைய டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ யார் எப்படிலாம் பாடுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன தவறு தானே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க. நம்மளுடைய ஜட்ஜஸும் எவ்வளோ வாய்ப்புகள் கொடுத்தாலும் கூட சில நுணுக்கமான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுனால நிறைய பேர் வெற்றி வாய்ப்போடு இருக்காங்க, கொஞ்சம் பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க, அதில் பாதி பேர் ஜெயிக்க முடியாமல் போயிடுது. இதுக்கு காரணம் இந்த ஸ்ருதி தாளம் அப்படிங்கிற விஷயங்களாம் ஜட்ஜஸ் என்னதான் சொன்னாலும் கூட இவங்க திருப்பியும் அதை இம்ப்ரூவ் பண்ணாத காரணத்தால் தங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை தவற விட்டுறாங்க. இருந்தாலும் இந்த தவறுகள்லாம் திருத்திட்டு நிறைய கண்டஸ்டன்ஸ் தன்னுடைய 3வது சுற்றுக்காக தயாராக காத்துட்டே இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கௌதம் வணக்கம். வணக்கம். என்ன சாங் பாட போறீங்க இன்னைக்கு? கண்ணில் அன்பை சொல்வாளே யாரும் இல்லை இவள் போலே, துன்பம் என்னை தீண்டாமல் தாயாய் காப்பாய் மண்மேலே, சில நேரம் புன்னகையாலே பூக்கள் தந்திடுவாள், சில நேரம் சண்டைகளாலே என்னை வென்றிடுவாள், பேசாமல் மௌனத்தினாலே மனதை சொல்லிடுவாள், இவள் சொந்தம் போதும் என்னும் எண்ணம் தந்திடுவாள் கண்ணில். Thank you கௌதம். வீரபாண்டி கோட்டையிலே எப்படி இருக்கீங்க வீரபாண்டியன்? என்ன பாட போறீங்க? தீர்த்த கரையினிலே தெற்கு மூலையில் செண்பக தோட்டத்திலே, பார்த்திருந்தால் வருவேன் வெண்ணிலாவிலே, பாங்கியோடென்று சொன்னாய், வார்த்தை தவறிவிட்டாய் அடி கண்ணம்மா, மார்பு துடிக்குதடி, பார்த்த விடத்திலெல்லாம் உன்னை போலவே பாவை தெரியுதடி, ஆஹா பாவை தெரியுதடி. சாரி. ஹலோ ரம்யா. ஹலோ. என்ன சாங் பாட போறீங்க இன்னைக்கு? பாடு நிலாவே தேன் கவிதை பூமலர உன் பாடலை நான் தேடினேன் கேட்காமலே, நான் வாடி
How are you, Satya? Fine, I think. என்ன சாங் பாட போறீங்க? குண்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே யாரும் எல்லா நேரம் பார்த்து கைப்பிடிச்சா என்ன தப்பு வளையல் போல கத்திரியே அந்த இடத்த விட்டு புட்டு இப்போ திட்டுறியே. Thank you, Satya. No problem. Thank you so much. ஆக்சுவலி ஹாப்பியாக இருக்குது ஏன்னு தெரில. தோ ஐ காட் ரிஜெக்டட் அண்ட் ஆல். என்னோட தோழி அன்பான தோழியும் ரிஜெக்ட் ஆகிட்டா. நேற்றுக்கு நாங்கள் 2 பேர் தான் சேர்ந்து செலக்ட் ஆகிட்டோன்னு ஓவராக கோஷம்லாம் விட்டோம். கிடைச்சா இப்போ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அதே கோஷத்தோட ரிஜெக்ட் ஆகிட்டோன்னு சொல்லிட்டு இருக்கோம். பெருமாள் என்ன பாட போறீங்க? ஆராரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் 4 சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆள்கிறதே. நல்லா பாடுறீங்க. நல்ல வேரியேஷன் இருக்கு உங்க வாய்ஸ்ல. சரி, ரொம்ப நன்றி மேடம். நல்ல ஃபீல். வெயிட்டிங் லிஸ்ட்டுங்க, வெயிட் பண்ணுங்க. சரிங்க மேடம். அரவிந்த், ஹாய். என்ன சாங் பாட போறீங்க இன்னைக்கு? நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது கிக்கு எனக்கு நான் விட்டறிஞ்ச சில்லையா அட ஒத்துக்கிறேன் இல்லையா நான் விட்டறிஞ்ச சல்லியா ஒத்துக்கிட்ட மில்லையா குதிரை மேலே ஏறி போய் வாங்க போறது இல்லையா சிங். தேங்க்யூ அரவிந்த். சஞ்சனா. ஓகே சஞ்சனா, என்ன பாட்டு பாடுறீங்க? என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன் சொன்ன கதை புரியவில்லை உன்னைத்தான் கண்டு சிரித்தேன் நெஞ்சில் ஏதோ ஏதோ நினைத்தேன். ஓகேம்மா, இப்போதைக்கு வந்து உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவை, சரிதானா? வணக்கம். என்ன பாட்டு பாட போறீங்க? போகும் பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெற ராக நதியினில் நீ நீந்தவா இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன் கேளாய் பூமணமே சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம். வாங்க பயிற்சி எடுத்துக்கலாம். ஐயா வாத்தியார் ஐயா ஜெகநாதன். ஜெகநாதன் எம்ஜிஆர் மாதிரி என்ன இல்லை அதான் ட்ரெண்டு. இல்லை அது அப்போ ட்ரெண்டு, இப்போ அது ஃபேஷன். இப்போ ஃபேஷனு. ரெடி, என்ன பாட்டு பாடுறீங்க? ஒரு பொய்யாவது சொல் கண்ணே உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன் பூக்களில் உன்னால் சத்தம் அடி மௌனத்தின் முன்னால் வித்தம் இதை தாங்குமா என் நெஞ்சம் இதை தாங்குமா என் நெஞ்சம் உண்மையும் மென்மையும் பக்கம் பக்கம் தான் ஆனால் வெட்கம் வெட்கம் தான். ஜெகநாதன் என்ன செய்றீங்க நீங்க? இதுக்கு வாய் திறந்து பாட மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவை. ஓகே வாங்க ஜெகநாதன். குயிலு கருங்குயிலு மாமம் மனக்குயிலு கோலம் போடும் பாட்டாலே மயிலு இளமயிலு மாமம் மனக்குயிலு ராகம் பாடும் பாட்டாலே சேதி சொல்லும் பாட்டாலே உன்னை எண்ணி நானே உள்ளம் மாறி போனே கன்னி பொண்ணுதானே ஏ மாமனே
போச்சு. மாமனே. ஓகே சந்தியா, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஓகேம்மா? ஆமாம். ரொம்ப நேரமாக ஒரே ரிஜெக்ஷன்ஸ். ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி மூடில் இருக்காங்க. பாசிட்டிவ் ரிசல்ட்டோட இப்போ வரணும், நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். ஓகே, என்ன பாட்டு பாடுறீங்க? இளங்காற்றை தாங்காத பூவிஞ்சாதி, இடி வீழ்ந்து சருகாதல் தானோ நீதி, கோவில் என்றால் தீபம் எங்கே, தீபம் இல்லை நீதான் எங்கே, பொங்குது மனம் இது ரகசிய ரணம், கண்களில் குளம் இது உனதர்ப்பணம், பொன்னெழிற்சிலை இனி என் வசமில்லை, இரு கண்களில் ராத்திரி வேதனை, இருவிழி இலை எனும் ஒரு குறை இதுவரை இதயத்தில் இருந்தது இல்லையே, விழிகளில் உளவிய ஒளிமகள் பிரிந்தது உண்மையில் என் விழி இல்லையே, கனவில் வரும்போது அவளின் முகதீபம் பிரிய முடியாத திருமுகம் நினைவினில் பூஜைக்காக வாழும் பூவை சூறையாடல் முறையோ. சென்னைக்கு பயணிக்க தயாராக இருக்கக்கூடிய அடுத்த வின்னர் T580 மிஸ்டர் அருள் அழகன். உங்க கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க? நான் ஹைதராபாத்லேருந்து வரேன். ஸோ தனியாக தான் வந்திருக்கேன். தனியாக தான் வந்திருக்கீங்க. ஆமாம். உங்களுடைய நண்பர்கள் யாரும் வராத காரணத்தினால நானே உங்களுக்கு நண்பனாய் இப்பொழுது. நண்பா. சூப்பர் சிங்கர் 4 இன் திருச்சி மைய குரல் தேடலில் இதுவரை 91 போட்டியாளர்கள் தங்களின் இறுதி சுற்றில் பாடியுள்ளனர். அதில் 13 பேர் மட்டுமே இந்த மைய பிரதிநிதிகளாக தேர்வாகியுள்ளனர். திருச்சி மையத்தின் அனைத்து பிரதிநிதிகளையும் தெரிந்து கொள்ள நாளை வரை காத்திருங்கள்.